அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். எப்போதும் குருதேவரின் அமுத மொழிகளை நினைவில் வை. மனம் தானாக அமைதியடைவதைக் காண்பாய். என்னை தவிர வேறொரு அம்மா இருக்கிறாளா என்ன? எல்லா பெண்களிலும் நானே இருக்கிறேன். எல்லா அன்னையரிலும் நானே இருக்கிறேன். யார் எங்கிருந்து வந்தாலும் சரி, அனைவரும் என் பிள்ளைகளே. இது அறுதி சத்தியம். இதனை புரிந்துகொள். மகளே, எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கான காலம் இன்னும் வரவில்லை. அதனால்தானே என் பிள்ளைகள் அறிவற்றவர்கள் போல் பேசுகிறார்கள். உரிய வேளை வந்தால் எல்லாம் புரியும். இதோ பாரம்மா, எல்லாவற்றையும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியுமா என்ன? குடும்ப வாழ்க்கையில்தான் எத்தனை கஷ்டங்கள். இந்த கஷ்டங்களை கண்டுதானே பகவான் மீண்டும் மீண்டும் இறங்கி வருகிறார். குழந்தைகளிடம் பகவானின் இருக்கை உள்ளது. அவர்களிடம் அவரது வெளிப்பாடு அதிகம். ஏனெனில் குழந்தைகள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். அதனால்தானே குருதேவர் குழந்தையின் உள்ளத்துடன் அழைத்தால் தேவி ஓடி வருவாள் என்று கூறினார். அனைத்தையும் மறந்து அம்மா அம்மா என்று அழைத்தால் அவள் ஓடி வருவாள் என்பதை தமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி உலகிற்கு நிரூபித்தார் குருதேவர். கவலை எதற்கு அம்மா? குடும்ப சுமைகளையும் குருதேவர் தானே தந்துள்ளார். குடும்பத்தில் உள்ள வேலைகளை செய்வது உங்கள் கடமை. கடமைகள் முடிந்தால்தானே இறைவனிடம் வர முடியும். ஆசைப்படுவதால் மட்டும் எல்லாம் நடந்து விடாது. ஆசைகளை நிறைவேற்றுவது மனிதனின் கையில் இல்லை. இறைவனின் திருவுள்ளத்தால் தான் எல்லாம் நடக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் குருதேவரிடம் அன்பு, பாசம், அருள் கிடைக்காதா? இப்படி ஓர் எண்ணம் உன் மனதில் எவ்வாறு எழுந்தது? குருதேவர் இல்லறத்தார்களுக்காகவே அதிகம் கவலைப்பட்டார்.